அக்கா பையனை வச்சு எங்களை பகடக்காயை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அமௌண்ட்டை வந்து எங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேர் ஏமாந்துட்டாங்க. தேனி மாவட்டம் கூடலூரில் நான் இருக்கிறது. விவசாயத்தை நம்ம குத்தகை நிலம் முடித்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூலி வேலை தான் பார்க்குறோம். எனக்கு வந்து ஒரே பையன் சசின்றவன், கமிஷன் கடை வியாபாரி சசின்றவன். இப்போ அவங்க அக்கா பையனோட ஆர்டர் காப்பி காமிச்சு என்கிட்ட ஏமாற்று வேலை பண்ணி போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்த மாதிரி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என் மனசை மாற்றி இந்த மாதிரி காசுகளை வாங்கிக்கிட்டு இப்போ கேட்க போனோம்னா நீ தெரிஞ்சது பாருன்னு சொல்கிற 11 சவர நகை கொடுத்துருக்கேன், 14 லட்ச ரூபா காசும் கொடுத்துருக்கேன். கேட்டால் ஒரு இதாக பொம்பளைன்னு சொல்லி ஒரு இதாக கொஞ்சம் பேசுகிறாங்க. என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. கடன் தொல்லை ஏகப்பட்ட தொல்லையாக இருக்குது. என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் காய்ச்சி முடிக்கலை. எஸ்பி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்கேன். அவங்க கேட்டு எனக்கு நல்லபடியாக பதில் சொல்லணும், வாங்கி கொடுக்கணும். என் பேர் முனிராஜ், கூடலூர் சேர்ந்தது. எங்கள் மகனுக்கு வேலைக்காகி சசின்றால் காசை வாங்கிட்டு எங்களை பயங்கரமாக மாற்றிட்டாரு. இந்த மாதிரி நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிமுறை கொண்டாடுறதுக்கு எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றப்பில் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் எல்லா பற்றியும் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். இன்னும் இல்லை, நிறையா பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அந்த எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த எஸ்பி ஆஃபீஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடி வாங்கி கொடுக்கணும்னு எஸ்பி கேட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நான் 10 லட்சம் கொடுத்துருக்கேங்க. 7 லட்சம் கேஸ் ஆகும், 3 லட்சம் என்னுடைய வீட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்கேன். 10 லட்சம் கொடுத்துருக்கேன். அவர் எப்படி தெரியும் சார்? நான் முதல்ல விவசாயம் பண்ணியிருந்தேன். விவசாயம் பண்ணிக்கும்போது அவர்கிட்ட தான் காய்கறி நம்ம கமிஷன் வச்சுருந்தா அவர்கிட்ட காய்கறி போட்டுருந்து அந்த வழக்கத்தில் வச்சு பிள்ளைகளை கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிள்ளைகளை ஒரு வழி கொண்டு வந்துடுவான், நான் பணம் கொடுங்க, நான் வேலைக்கு சேர்த்துன்னு சொன்னேன். இல்லைப்பா பணம்லாம் என்கிட்ட இல்லை, இப்போ இல்லை, எனக்கு வேண்டாம், உள்ளது பார்க்கட்டுங்க. அப்போ முதல்ல தம்பி டாடா கம்பெனியில் ரோடு சர்வீஸ் சூப்பர்வைசர் இருந்தார். அதிலே வந்து பண்ணிக்கிறேன். அது போதும் பண்ணேன். இல்லை அது என்ன ப்ரைவேட் தானே, கவர்மெண்ட் ஷாப் வாங்கிக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அம்மனுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் காப்பி காமிச்சாப்புல. அந்த நம்பிக்கையிலே தான் நான் பணம் கொடுத்து ஆரம்பித்தது. என்னோடய பேர் வந்து வெங்கடேஷ். நான் தேனி மாவட்டம் கூடலூரில் இருந்துகிட்ருக்கேன். இப்போது என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சசி வந்து கமிஷன் மண்டி வச்சு நடத்திட்டுருக்காங்க. காய்கறி கமிஷன் மண்டி வச்சு நடத்திட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி, அதாவது ஆர்மியில் எம்இஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அம்மா அவங்ககிட்ட ரொம்ப இது பண்ணி பேசி நாங்கள் வேணான்னு சொன்னது காரணத்தினால அவரும் ஃபஸ்ட்டு அவங்களோட அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு அவங்க பையனை வந்து வேலை கன்ஃபார்ம்ன்ற சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய அக்கா பையன் அறிவலைன்றதுக்கு நான் வேலை வாங்கிட்டேன். அதோட ஆர்டர் வந்து காட்டினதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் அவங்களாவே வட்டிக்கு 14 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 11 பவுன் சவரன் வந்து கொடுத்ததுக்கு அவன் வந்து விற்றுட்டு இந்த மாதிரி எல்லாமே சரியாக போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி டெல்லியில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் 6 மாதமாக வச்சுருந்தாங்க. அந்த 6 மாதம் வந்து எந்த ப்ராசஸும் எதுவுமே பண்ணாமல் அங்கே இருக்கிற இவங்க பழக்கம் மூலிமா அங்கே இருக்கிறவங்க ஆஃபீஸர்கிட்ட வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி சைன் வாங்குறது, பேப்பரில் சைன் வாங்குறது, இந்த மாதிரி இருந்துட்டதுனால எங்களுக்கு வந்து அங்கே ஒரு போலி ஆவணம் மாதிரி கொடுத்தாங்க. எம்இஎஸ் ஆத்தரைசிங்கோட வந்து போலி ஆவணங்கள் கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே வந்து நீங்கள் இந்த இதில் வேலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்களும் ஃபோன் எடுக்கல, இவங்களும் ஃபோன் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. நாங்கள் வந்து டெல்லிக்கு வந்து மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். ஒரு பையன் வந்து திருநெல்வேலிக்கார ஒரு பையன், மொத்தம் 3 பேருமே வந்து கூடலூரில் சேர்ந்தவங்க தான். அந்த கூடலூரில் இருக்கிறவங்க அவங்க வந்து நாங்கள் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி காய்கறி வந்து அந்த கடையில் போடுறதுனால எங்களை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி அவங்க அக்கா பையனை வச்சு எங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அமௌண்ட்டை வந்து எங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க.